நிஜத்துலயும் சரி, இந்த படத்துலயும் சரி ஒரு எம்ஜிஆர் பக்தனாவே இருந்திருக்கிற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ண நம்முடைய ஆனந்த்ராஜ் சார். நான் உங்கள பார்க்குறப்பலாம் எனக்கு ஒண்ணே ஒண்ணு தான் தோணும். ரொம்ப சாதுவா, கொஞ்சம் சத்தத்த ரேஸ் பண்ணி கூட பேசாத ஒரு பெர்சன் எப்படி எல்லாரும் வந்து வில்லனாவே இத்தனை நாள் காமிச்சுட்டாங்க அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். பட் வந்து தேங்க்ஃபுல்லி இப்போ நிறைய காமிக்கல் ரோல்ஸும் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் இட்ஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு see you in different personalities like that. ஒரு சில வார்த்தைகள் உங்களிடமிருந்து சார். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? உங்கள் அனைவரையும் சந்தித்ததில் மகிழ்ச்சி. மீண்டும் உங்களை சந்திக்கிற வாய்ப்பை தந்தால் ஆண்டவனுக்கு நன்றி சொல்வேன். நான் வந்து இந்த படம் வந்து நல்ல படம். நீங்கள் வந்து நல்ல படம்னு உங்களுக்கு தோணும், உங்களுக்கு தெரியும். நீங்கள் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. நாளைக்கு வந்து நல்ல நாளும் கூட. நான் வந்து இந்த படத்தோட தயாரிப்பாளர் திரு ராஜா சார்ட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், சார் நீங்கள் முன்னாடி அனௌன்ஸ் பண்ண டேட்டை விட நாளைக்கு பண்ணுற டேட்டு ரொம்ப நல்ல டேட்டு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். பிகாஸ் வாயினோ நாளைக்கு வந்து போகி பண்டிகை. பழசெல்லாம் நம்மகிட்ட இருக்கிற பழசெல்லாம் எரிச்சிட்டு புதுசெல்லாம் கொண்டு வந்து புதுசாக வாங்கி பண்ணணுன்றதான் நம்மளுடைய கலாச்சாரம், ஐதீகம். அதனால் நாளைக்கு நம்மளுடைய மனசில் இருக்கிற பழசெல்லாம் விட்டுட்டு புதுசாக ஆரம்பிக்க போகிற ஒரு படம் தான் வா வாத்தியார. இன்றைக்கி காலையில் நாங்களும் கார்த்தி சார், சத்யராஜ் சார்லாம் வந்து புரட்சி தலைவருடைய சமாதிக்கு போயிருந்தோம். சமாதிக்கு போகிறப்போ ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது எங்களுக்குள்ளே. அந்த இடத்துக்கு போகும்போது நான் சொன்ன கார்த்தி சார்ட்ட, நான் வந்து இங்கே ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுவோன்னா நம்ம ப்ரெஸ்ஸில் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தேன். இந்த படத்தோட தலைப்பு பார்த்தா வா வாத்தியார். வா வாத்தியார்னு வச்சுட்டு நாங்கள் வாத்தியாரோடைய சமாதிக்கு போகலன்னா என்ன அர்த்தம்? அங்கே போகணும் இல்லை, அதான மரியாதை. அதனால் அவரை போய் பார்த்து அவருக்கு வந்து எங்களுடைய கண்ணீர் அஞ்சலியை செலுத்திட்டு இந்த படத்தை வந்து உங்களுக்கு முன்னால் வந்து கொண்டு வரலான்னு பார்க்குறோம். ஸோ அதனால் உங்களுடைய முடிந்தவரை அவருக்கு தருகிற மரியாதையாக நினைத்து எங்களுக்கு தாருங்கள். நாங்கள்லாம் வெற்றி பெறுவோன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்தில் நடித்த திரு கார்த்தி அவர்கள், அண்ணன் வந்து சத்யராஜ் சார் தான் வந்து பயங்கர வெறிய. எனக்கெல்லாம் சீனியர், எனக்கு அண்ணன் தான் கூப்பிடுவானா அவரை. ஸோ எம்ஜிஆர் நான் ஒரு சில தடவை, ஒரு 2-3 தடவை தான் நேராக பார்த்துருக்கேன். நான் வந்து திரைப்பட கல்லூரி மாணவனாக இருந்தபோது வள்ளுவக்கோட்டத்தில் வந்து ஒரு விழா நடந்தது. அந்த விழாவில் வந்து நாங்கள் ஒரு 15 பேர் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தோம். அதில் சிவராஜ்குமாரும் ஒருத்தர். சிவராஜ்குமார் என்னோடய கிளாஸ்மேட் தான். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், ஒருத்தர் மட்டும்தான் அனுப்பணும் அப்படின்றதால நாங்கள் லேடிஸை செலக்ட் பண்ணி அனுப்பிச்சிட்டோம். கிவன் ப்ரியாரிட்டி டு த லேடிஸ். அவங்க போய் வாங்கிட்டு வந்த அப்புறம் தான் தெரிஞ்சது, நம்ம வாங்கியிருக்கலாமா, மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தோணுச்சு. நான் வள்ளுவக்கோட்டத்தில் ஒரு ஓரமாக நின்று அந்த இடத்த வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஸோ அதனால் ஒரு 2-3 தடவை பார்க்குற அவர் அடுத்த வருஷம் இறந்துட்டார். இது 85 நடந்ததுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ 85 நடந்ததுன்னு நினைக்கிறேன். கார்த்தி தம்பி நீங்களாம் குழந்தையா இருந்திருப்பீங்கப்பா. அண்ணன் இருந்திருப்பார் நினைக்கிறேன். ஐ திங்க் ஸோ. அதனால் ஒரு 2-3 தடவை பார்க்குற வாய்ப்பு கிடச்சிது. அந்த வாய்ப்பை இந்த படத்தில் வந்து நலன் சார் வந்து இந்த படத்தோட இயக்குனர், ஒரு பெரிய ஹிட் கொடுத்த டைரக்டர். இந்த கதையை வந்து நேரே பண்ணும்போது என்கிட்ட சொல்லும்போது ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் சொல்ல வேணாம் சார், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். இது நல்லாயிருக்கும். இது நீங்கள் படம் பாருங்கள். நான் படத்தை ஃபுல்லாக சொல்லவில்லை, படம் பாருங்கள். போயிட்டு படம் பார்த்தா தான் உங்களுக்கு முழு கதை தெரியும். கார்த்தி சார் யார், சத்யராஜ் சார் யார், ஹீரோயின் யார், சுந்தர் சார் யார், இவங்க இந்த சத்யராஜ் சாருக்கு டாக்டரா பண்ணவங்க இவங்க யார். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு படத்தில் தான் தெரியும். ஸோ அதனால் புரட்சித்தலைவர் வந்து தலைவரை நீங்கள் மீண்டும் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த படத்தை ஒரு தடவை பாருங்கள். அவருடைய நினைவுகள், அவரை மிஸ் பண்ண எல்லாருக்கும் அஃப்கோர்ஸ் நான் வந்து ஒரு சின்ன வேண்டுகோள் வச்சேன். இதை வந்து ரிலீஸ் பண்ணுறது வந்து ஒரு தேர்தலுக்கு முன்னாடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு
ஸோ அதனால் அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும், நல்ல விஷயமா நல்லது நடக்கும்னு நான் நினைக்கிறேன். காட்ஸ் கிரேஸ். அதனால் தேங்க்யூ வெரி மச். இந்த படத்தில் நடித்த கோ ஆர்டிஸ்ட் பார்த்தா என்னுடைய அண்ணன் திரு சத்யராஜ் சார், இந்த விழாவுக்கு வர முடியாமல் இருந்தாலும் திரு ராஜ்கிரண் சார் அவர்கள், திரு ஹீரோயின் அவர்கள், இந்த பக்கம் கீர்த்தி ஷெட்டி தானே பேர், கீர்த்தி ஷெட்டி பேர் சொன்னார், கிருத்தி இல்லை, அவங்க 2 படம் பண்ணுறாங்க, 2 படமும் நான் தான் பண்ணுறேன். அவங்க எல்லைக்கேவும் நான் தான் பண்ணிகிட்ருக்கேன் அவங்களோட. ஸோ அதனால் இது வரைக்கும் நானும் கிருத்தி ஷெட்டி இல்லை, தேங்க்யூ. கீர்த்தி ஷெட்டி ஆகட்டும், அல்லது உங்கள் பேரை ஷில்பா, ஓகே, ஷில்பாவாகட்டும், சுந்தராகட்டும், எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும். உங்களுக்கு எல்லாருக்கும் உங்களுடைய மாலை வணக்கம். உங்களுக்கு நல்லதுன்னு பட்டால் நல்லா எழுதுங்க இந்த படத்தை பற்றி. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ வெரி மச். இருக்கும், ரொம்ப ரசிக்கிற வகையிலையும் இருக்கும். அண்ட் ஹர் வாய்ஸ், அது ஒரு யூனிக், ஒரு யூஎஸ்பி அவங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். we admire you for whatever you do on screen. ஸோ இந்த படத்தில் you're a part of it அப்படின்றப்போ it adds more value. Please, over to you for a few words. Thank you for the beautiful introduction. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ டுடே நான் இந்த ஈவெண்ட்டுக்கு வரும்போது நான் நினச்சேன் என்ன பேசலாம், பிகாஸ் தி லாஸ்ட் ப்ரெஸ் மீட் இட் செல்ஃப் வி ஸ்போக் அபவுட் எவ்ரி திங். ஸோ ஐ தாட் டுடேஸ் I mean, in the மேடையில் it's all about gratitude, and I want to thank a lot of people. அதில் I want to thank our director Nalan Kumar Swamy for giving me Malini, because நான் ஒரு கேரக்டராகவே எடுக்கும்போது ஒரு ஸ்டோரியில் ஆர்க் இருக்கும், பட் ஆஸ் அன் ஆக்டர் ஐ வாண்ட் டு ஹாவ் அன் ஆர்க். எல்லா விதத்தை ஒரு கேரக்டர்ஸ் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குது. ஸோ ஐ எம் அ பர்சன் ஹூ டேக்ஸ் ரிஸ்க், அண்ட் அதில் ஒரு என்ஜாய்மெண்ட் பார்க்குற ஒரு ஆள். ஸோ அதனால தான் இந்த மாலினி கூட அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ தட் இஸ் ஒன் திங். அண்ட் செகண்ட்லி ஐ வாண்ட் டு first congratulate and appreciate the effort put by our producer Gnanavil Raja sir, because I've heard a lot, what happened, the ups and downs in the movie le, and I think if it was not you in the movie இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வந்துட்டு நிற்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. ஸோ kudos to him, and I believe in fate. எல்லா மூவி கூட அந்தந்த கேரக்டர்ஸ் மூவியே செலக்ட் பண்ணோன்னு நான் நம்புகிறேன். ஸோ அந்த மாதிரி இதில் இட்ஸ் வெரி ட்ரிக்கி, பிகாஸ் திஸ் இஸ் அ ஸ்டார் மூவி. ஸோ அதுக்காக ஒரு பொங்கல், இட்ஸ் அ வெரி பிக் ஃபெஸ்டிவல் தமிழ்நாடுக்கு. ஸோ அதே வந்துட்டு செலக்ட் பண்ணிடுச்சு. ஸோ ஐ திங்க் மூவி ரொம்ப நல்லா வந்திருக்கு. நாளைக்கு எல்லோரும் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கார்ஜியஸ் உமன் ஹியர். அதாவது பல கனவுகளோட வித் லாட்ஸ் ஆஃப் ட்ரீம்ஸ் லிட்டில் கேர்ள் ஹெஸ் கம். அவங்க அதுக்கு இங்கே வந்து அவங்களுடைய வேலையை சரியாக செய்யணுன்றதுக்கான எஃபர்ட்டை வந்து அவ்வளோ அழகாக போட்டுட்ருக்காங்க. ரைட் ஃப்ரம் லேர்னிங் த லாங்குவேஜ், அவங்களுக்கு வேறு ஒரு மொழியாக இருந்தாலும் இந்த மொழியில் படம் பண்ணுறோம் அப்படின்றப்போ அதில் டயலாக்ஸை கற்றுக்கிறதா இருக்கட்டும், இன்டர்வியூஸில் நேர்காணலில் வந்து தமிழில் பேசுகிறதா இருக்கட்டும், அந்த எஃபர்ட்ஸ் எல்லாம் எடுத்து ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இன்றைக்கு ரொம்ப ஒரு கைண்டான ஒரு அப்பியரன்ஸ் ஒவ்வொரு இடத்துலையுமே கொடுத்துட்ருக்குற ஒரு கார்ஜியஸ் பர்சனாலிட்டி. we have Kriti Shetty with us. Can we please have you for a few words? எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நம்ம இன்டர்வியூஸ் பண்ணுறப்போவே நலன் சார் சொன்னார், இது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் படம் மாதிரி, ஃபேமிலிஸ் எல்லோரும் கூட்டமாக போகிற ஒரு படம். அண்ட் இப்போ பொங்கலுக்கு தான் கரெக்டாக அப்படியே மேனிஃபெஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி அபவுட் தேட். ஆனால் இந்த கேப்பில் நிறைய பேர் வந்து கேட்டாங்க, இப்போது கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு, அதுக்கு ஐ யூ ஃபீலிங் அப்செட் அபவுட் இட்? பட் ஐ ஃபீல் நம்ம ஏதாவது நல்லது நடந்தால் அது கடவுள்னு நினைப்போம். ஸோ ஈவன் வென் காட் மேக்ஸ் யூ வெயிட், இட்ஸ் பார்ட் ஆஃப் அ பிகர் பிளான் இஸ் வாட் ஐ பிலீவ். So I'm really happy this worked out. Thank you Nalan sir and Gnanavil sir for making me part of this project. I think Nalan sir since he's not here, it's been such a dream project Madri, and I've seen how hard he has worked at this.
I'm really, really excited for tomorrow for him because I think he's truly brilliant and he deserves the best. And Karthi sir, நான் கார்த்தி சார் பெரிய ஃபேன் எல்லாருக்கும் தெரியும். பட் ஐ திங்க் ஆஃப்டர் மீட்டிங் him ஐ became an even bigger fan. ஸோ இந்த வாத்தியார் ரீக்ரியேட் பண்ணுறது I think no one could have done it better because I think your personal goodness and positivity flows into your characters. And வாத்தியாருக்கு இருக்கிற அந்த goodness, you have it naturally. And I've learned so much from you off screen about your dedication, how you always come on time. It's such a nice thing to see because there are so many people and artists that admire you on set and you're teaching them all amazing things. Santosh Narayan sir, எல்லாம் இப்போது இன்னைக்கு ரிலீஸ் பண்ண ஸ்னீக் பீக்கும் பார்த்தா ஹிஸ் மியூசிக் ஹேஸ் எலிவேட்டட் த ஃபில்ம். ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் பர்சனலி ஆல்சோ டு விட்னஸ் இட் டுமாரோ ஆன் ஸ்க்ரீன். நான் நிறையா ப்ரிப்பேர் பண்ணி வரல. ஐ ஹவ் செட் அ லாட். ஐ எம் ஸோ சாரி. I have so much respect for all the artists in this film, all the technicians in this film, George sir as well. I'm really excited. இது வந்து என் ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபில்ம். எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். Thank you so much.